ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 50 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் ட்ரைனிங்னு சொல்லிட்டு கிளம்புனவங்க அவங்க ட்ரைனிங் எடுக்கல, நம்ம கோனை போட்டு படாத பாடுபடுத்துவாங்க. அதாவது பைப்பில் வாயை மாட்டி விட்டுட்டு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்டா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஜின்டா என்ன பண்ணுவான், 10 9 8 7 கவுண்ட் பண்ணி ஃபயர்னு சொல்லிட்டு அந்த பைப்பை திறந்து விடுவான். தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்கும், கோன் தெரிச்சிருவான். இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். ஆமா, அது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இனி அடுத்ததுன்னு சொல்லி பெரிய சைஸ்ல ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் அங்க ஏன்டா என்னைய கொடுமைப்படுத்துறீங்கன்னு கதறிட்டு இருப்பான். ஆனா இவங்க நின்று ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நீ தான் கியூட் கியூட் சூப்பர் கியூட்னு. நீங்க ஏதோ சிரமப்பட்டு ஆடுற மாதிரி தெரியுது, அது சிரம மாதிரி இல்ல கரும மாதிரி இருக்கும்பா. அதுக்கப்புறம் அந்த துணியில இருக்க கைத்தை பிடிச்சிட்டு இழுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா சும்மா டெக்கரேஷனுக்காண்டி அவனை அப்படி வைக்கல, உள்ள ஃபுல்லா பட்டாசு அவனை மேல சொருகி வச்சிருக்காங்க. அவன் வாய் வழியா பட்டாசு பூரா வெளியில வந்து டம்மு டம்முன்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கும். சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா ஃபெயிலியரும்பா. ஏன்னா கோனு கருகி போயிட்டான். என்னைய வச்சு விளையாடுன்னு விளையாண்டுட்டு என்ன ஃபெயிலியருங்கிற. ஆமா, நம்ம காலையில பட்டாசை வச்சுட்டோம், நைட்டு வச்சோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவான். இதுக்கு மேல அந்த கோனால ட்ரைனிங்கிற அந்த கொடூரத்தை தாங்க முடியல. ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லி குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்க எவ்வளவோ கூட்டு பார்ப்பாங்க, நிக்கிற மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணி கரீனை காட்டுறாங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா தலை பயங்கரமா வலிக்குது. என்ன மழை பெய்ய போதா அப்படின்ட்டு யூஸ் இருக்காளான்னு தேடி பாப்பா, ஆளை காணோம். அவதான் இங்க ட்ரைனிங்ல இருக்காளே. இங்க கோனு அழுதுகிட்டே போவா. அக்கா ரூக்கியா, எங்கக்கா போனக்கா, நீ இல்ல என்ன ஒண்ணு இங்க இருக்க சொர்ணா அக்காலாம் என்னைய அக்கா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்து என்னைய காப்பாத்துக்கான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஹாலோ அங்க வரும். பார்த்து பீதியாகி தொண்டைகளியே கத்த ஆரம்பிச்சிருவான். இவங்க 4 பேரும் கரக்குரா கிங்குன்னு விடாம தெருவா தேடுவாங்க. எங்கேயுமே கிடைச்ச மாதிரி இல்ல. உடனே கனோன்ஜிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவனை வச்சு இவன் ஒரு பெர்ஃபெக்டான பிளான் போட்டு வச்சிருந்தான். இப்ப அது மொத்தமா சதைய போகுதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பான். இவன் பேசியே உயிரை வாங்குறான். அப்படி எங்க தான் அவன் போய் தொலைஞ்சான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து கத்துற சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அந்த ஹாலோ நம்ம கோனை தூக்கிட்டு போகுது. என்ன காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருப்பான். சோ ஒரு ஹாலோ வந்துருச்சுன்னு டான் கனோன்ஜி, ஜின்டா, உருரு இவங்க 3 பேர்த்துக்கும் தெரியுது. ஆனா நம்ம யூசுக்கு தெரியல. அவ கரக்குரா கிங்கு, நீங்க சூப்பர் செமம்பா. அங்க ஒருத்தன் மாட்டிக்கிட்டு காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருக்கான். இவன் என்ன சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கான்னு யோசிப்பானா. அவளுக்கு அந்த ஹாலோ இப்ப கண்ணுக்கு தெரியல. அப்படின்னா கோன் வந்து ஸ்கைல பறந்து போன மாதிரி தானே இருக்கும். அதால பறக்க முடியுமான்னு சொல்லி சூப்பருங்கிறா. ஐயோ பாவம், இவளுக்கு அந்த விஷயம் தெரியல. நம்ம பவர் என்னன்னு காமிக்கணும்னு அவனும் வளைச்சு பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம தான் கரக்குரா சூப்பர் ஹீரோஸ், இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன், அதை பெஸ்டா முடிக்கணும், கரக்குரா கிங்க காப்பாத்தணும்னு சொல்லி போஸ்ட் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஹாலோ வேற நீளமா பயங்கரமா இருக்குதா, நினைச்ச இடத்துக்கெல்லாம் ஈஸியா பூந்து போகுது. அப்படியே காட்டுக்குள்ள பூந்து நம்ம கோனை தூக்கி ஒரு ஓரமா போடும். அவன் பீதியாகி, என்ன பண்ணிட்டு இருக்க, என்னைய சாப்பிட போறியா, நான் ஒண்ணு டேஸ்ட் பீஸ் இல்ல வேஸ்ட் பீஸ், இங்க பாரு உள்ளுக்குள்ள காட்டன் பஞ்சு மட்டும் தான் இருக்குது, இதை தின்னா 10 பீஸாக்கு தேராது, நீ இருக்கிற அழகுக்கு என்னையெல்லாம் சாப்பிடலாமாம்பா. அது விழுந்து சிரிச்சுட்டு நான் ஒண்ணு உன்னைய சாப்பிட போறது இல்லைன்னு சொல்லுமா. அது பேசுறதை கேட்டுட்டு ஷாக் ஆயிருவான். சரி, அதுக்கப்புறம் என்னைய என்னதான் பண்ண போறேன்னு கேட்டா, நான் உன்னைய என்னோட வீட்டுக்கு கூட்டு போய் உன்னைய நல்லா பாத்துக்க போறேன்னு சொல்லும். இதுக்கு நீ என்னைய தின்னுட்டே போயிடலாம் அப்படின்ட்டு கதறி அழுவான். அது சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் குட்டி லயனேன்னு சொல்லுமா. வேண்டாமா, என்னைய விட்டுருமாமா, என்னைய வெறுக்காத, நான் உன்னைய பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்லி நக்கி வேற விடும். அவ்வளவுதான், பைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா இது என்னைய தூக்கிட்டு போக போதா, அக்கா ரூக்கியா, நீ நோக்கியா போன்ல எனக்கு கால் பண்ணாலும் என்னைய திரும்பி பார்க்க முடியாது. ஒருமே உன்னாலே என்னைய இனிமேட்டு பார்க்க முடியாது. என்ன நினைச்சு நீங்க வாழ வெட்டியா இருக்க போறீங்க, உங்களை நினைச்சு நான் வெட்டியா வாழாம இருக்க போறேன். இனிய பல பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண போறாங்களேன்னு சொல்லி தேம்பி அலம்போது அப்படியே வாய்க்குள்ள கொண்டு போகும். மொல்ல பார்த்து பிச்சுக்க போது, பஞ்சு பாடி பிஞ்சிர போதும்பா. அப்பதான் கரெக்டா நம்ம ஆளுகளோட என்ட்ரி. என்ன காப்பாத்த வந்தீங்களான்னு ஆனந்த கண்ணீரோட கேட்பான். அவங்க பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசுவாங்களா. ஒரு கோஆர்டினேஷனும் இல்ல, ஒன்னும் இல்ல. இதுங்க என்னைய காப்பாத்தி விளங்குற மாதிரி தான். அதுக்கப்புறம் பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்து ஜின்டாவும் உருவும் அட்டாக் பண்ண கிளம்பிட்டாங்க. யூசுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ முழிச்சுக்கிட்டு இருப்பான். சரி அட்டாக் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் போஸ்ட் தான் கொடுப்பாங்க. யூசு இடையில வந்து, ஏன் கரக்குரா கிங்கு தலைகீழ தொங்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்பான். நிலைமை என்னன்னே தெரியாம இவ வேற வந்து நொய்யின்னு இருக்கா. அட தூர போம்பான். அந்த ஹாலோ என்னடான்னா, என்கிட்ட இருந்து இவனை பிரிச்சு தூக்கிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா, வாய்ப்பே இல்ல, இவன் எனக்கு தான் சொந்தம், இந்த பிளாட்டான லைனை நான் தான் வச்சுக்க போறேன்னு எனக்கு பேரெல்லாம் வைக்கிறாயா, என்னைய காப்பாத்துங்கய்யா, வேடிக்கை பாக்கிறீங்களே வெக்கமா இல்லையான்னு திட்டிட்டு இருக்கும் போது அது என்ன பண்ணு, குடுக்கு மாதிரி இருக்கு, அதோட கையை வச்சு ஒரே போடு, அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிருவாங்க. யூசுக்கு தான் அந்த ஹாலோவே தெரியலையே. அதனால பேன்
டக்குன்னு நிப்பா. நல்ல வேளை அவன் மேல படல. பட் அந்த இடம் பாத்தீங்கன்னா ரெண்டா பொளந்துரும். என்ன நடக்குதுன்னு தெரியாம அங்கிட்டும் இங்கிட்டும் பதறிட்டு இருப்பான். இவங்க யூசு தப்பிச்சிருன்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த ஹாலோ மறுபடியும் அட்டாக் பண்ண போகும். உடனே யூசுவை காப்பாத்துறதுக்காக இவங்க வேகமா பாஞ்சு வருவாங்க. ஆனா அவங்க எவ்வளவு வேகமா வந்தாலும் அவளை காப்பாற்ற முடியாது. ஏன்னா இவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அப்ப அது ஒரே அடி டம்முன்னு அவ்வளவுதான். யூசு காலியான்னு பார்த்தா நல்ல வேளை கரீன் வந்து காப்பாத்தி இருப்பான். அவளுக்கு இப்பதான் புரியுது எதுக்காக தலை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹாலோ தான். டான் கனோன்ஜி பார்த்துட்டு கரக்குரா ரெட்டு ஒரு வழியா வந்துட்டியாம்பா. ஜின்டா உடனே பச்சை பச்சையா திட்டுவான். யோ நான் தான் என் கரக்குரா ரெட்டு, என்ன அப்படியே பிளேட்டை மாத்துறேன்னு. கரீன் பார்த்துட்டு ஏன்டா இன்னுமாடா அதை விடல, ஏன்டா இப்படி பண்றீங்கம்பா, எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான், எதுவும் தெரியாம பேசாதன்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் கோன் பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா அடிமேல் அடி வைத்து எந்த ஒரு சத்தமும் இல்லாம அழகா நடந்து போவான். ஓ இதுதான் கரக்குரா கிங்கோட ஸ்டெல்த் வாக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யூசு கண்ணுக்கு எதுவும் தெரியலனாலும் கரக்குரா கிங்குக்கு வந்து ஆபத்து, அதனால அதை காப்பாற்ற சொல்லி கரீன்ட்ட கேட்பான். அதுக்கப்புறம் அந்த ஹாலோ மறுபடியும் நம்ம கோனை வெட்டிட்டு போகும். உடனே ஜின்டா எல்லாம் இங்கே இருங்க, நான் போய் அதை கவனிச்சுக்கிறேன்ட்டு கிளம்புவான். உடனே கரீனும் போட்டி போட்டு அவன் கூட ஓடுவான். ஏன்னா அவனை விட இவ பெஸ்ட்னு காமிக்க. அண்ட் உன்னால தாண்டா யூசுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே, உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்னு வேற திட்டுவான். அவன் வாயமூடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுவான். சோ எப்படியா அடிச்சு புடிச்சு மாத்தி மாத்தி வேகமா ஓனவங்க அந்த ஹாலோவை தாண்டி பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. முன்னாடி கோன் தான் ஓடிட்டு இருப்பான். வேணா இனிய ஃபாலோ பண்ணாத, விட்டுருன்னு சொல்லிட்டு ஓடுவான். இவங்க ரெண்டு பேரும் பேக் சைடு ஒரு ஜம்பை போட்டு அந்த ஹாலோவோட தலையிலேயே ஒரு மிதி, அதுக்கு கதி கலங்கி போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை. என் வழியில நீ குறுக்க வராத, நீ வராதன்னு. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி வண்டியா திட்டிட்டு ஒவ்வொருத்தர் மேல இருக்க கோவத்தை மாத்தி மாத்தி அந்த ஹாலோ மேல காட்டுவாங்க. அடினா அடி, உங்கூட்டடி எங்கூட்டடியில பூந்து அடிப்பாங்க. அப்புறம் அதை கம்ப்ளீட்டா காலி பண்ணிருக்க வேண்டியதானே. அதுக்கு முன்னாடியே நின்று காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பாங்களா, அது கடுப்பாயி இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்தி வச்சு ஒரே அடி தெரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இனிமேட்டு சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது, நான் ஒரு பெரிய டொர்னேடோ உருவாக்க போறேன்னு அப்படியே பயங்கரமா ரொட்டேஷனை போடும். எல்லாம் உள்ள மாட்டி பறந்துட்டு இருப்பாங்க. யூசு பாத்தீங்கன்னா மயங்கிடுவா. அவளை ஒரு சைடு காப்பாத்த படாத பாடுபடுவாங்க. ஆனா உருரு ரொம்ப உஷாரு. அதோட வீக் பாயிண்ட் எதுன்னு பார்த்துட்டு அந்த டொர்னேடோக்குள்ள இருந்து அழகா தப்பிச்சு கரெக்டா பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம கோனை ஒரு வழி பண்ணிடுவான். இங்க உள்ள இருக்க நம்மளுங்க உருரு விடாத அட்டாக்க பண்ணுமாங்களா, கரக்குரா ஸ்டோம்னு சொல்லிட்டு கோனை வாலிபால தூக்கி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு அடி அடிப்பான். உள்ளுக்குள்ள போய் படாத பாடுபட்டு சுத்திட்டு இருக்கும். அப்ப நம்ம ஜின்டா ஒரு அடி, நம்ம கரீன் ஒரு மிதி. ஐயோ என்னைய அடிச்சு என்னைய சமாதி கட்டிடுவாங்கன்னு புலம்பிட்டு இருக்கும் போது சென்டர்ல போய் அடிச்சு பட்டால்னு பிளாஸ்ட் ஆகும். அவ்வளவுதான், அந்த ஹாலோ அங்கேயே காலி. தப்பிச்சவங்க ரெண்டு பேரும் மத்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்கும் போது அந்த கனோன்ஜி பேராஷூட்டை வச்சு காப்பாத்தி தூக்கிட்டு வருவான். கரீன்ட்ட வண்டியா திட்டு வாங்குறதே அவனுக்கு வேலையா போச்சு. என்ன திட்டிகிட்டே தான் வருவான். மயக்கத்துல இருக்க கோனு அப்படியே கண்ணை திறக்கும் போது அப்படியே பிளாக் ஷேடோ தெரியுமா, யாரு என்னைய காப்பாத்த சொர்க்கத்துல இருந்து ஏஞ்சல் வந்துட்டாங்களா, கூட்டு போங்க ஏஞ்சல், என்னைய கூப்பிட்டு போங்கம்மா. யாருன்னு பார்த்தா நம்ம யூசு. அப்படின்னா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா, என்னைய சனி விடாதுன்னு சொன்னாங்க. அப்ப நம்பல, இப்ப நம்புறேன்பா. உன்னை யூசு கரக்குரா கிங்கு எங்களை காப்பாத்த உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராயிட்ட அப்படின்னு ஒன்னு. ஆமா இல்லன்னா மட்டும் நீ விட்டுருவீங்க பாருங்க, எல்லாம் என்ன ஏன் கண்ட்ரோல்லையா போயிட்டு இருக்குது, என்ன வச்சு நீங்க தான் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு புலம்பிட்டு இருப்பான். டான் கனோன்ஜி சூப்பர், இதுதான் நம்ம ட்ரைனிங்கோட வெளிப்பாடுன்னு பாராட்டிட்டு இருப்பான். எதுக்கு இவன் பில்டப் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு புரியல. அப்ப அங்க ஒரு டப்பாக்குள்ள கேமராவை மறைச்சு வச்சு இவ்வளவு நேரம் நடந்த எல்லாத்தையுமே அந்த லூசு பைய வீடியோ எடுத்து வச்சிருக்கான். சும்மா இருப்பானா, அதை ஷோன்னு சொல்லி டிவில போட்டு காமிச்சு இவங்க தான் கரக்குரா டவுனோட லெஜெண்டரி ஹீரோஸ், என்னோட சிசியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அங்க நடந்த சம்பவத்தை பூரா வீடியோல காமிச்சு அவ்வளவுதான் மறுபடியும் அவனை பயங்கரமா எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை யூசு கரீன் எல்லாம் டிவில பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரக்குரா கிங்க டிவில பார்த்துட்டு அதான் கோன் தான் அப்படியே திரும்பி நம்ம கோனை தான் பார்ப்பான். அவன் அங்க பொம்மை மாதிரி நடிச்சுட்டு இருப்பான். என்ன சொல்லுவான்னா, ஒண்ணு கவலைப்படாத போஸ்டோ, அவன் இந்த பொம்மைக்கு வச்சிருக்க பேரு போஸ்டோ, என்னதான் நான் கரக்குரா கிங்கு கூட போய் ஏகப்பட்ட சாகசங்கள் பண்ணாலும் ஒன்ன நான் மறக்கவே மாட்டேன். நான் உனக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றேன்பா, மறுபடியும் முதல்ல இருந்தா கடைசி வரைக்கும் நீ நிம்மதியா விட மாட்டல்ல அப்படின்ட்டு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் கோனை வச்சு என்னென்னலாம் அலப்பறை பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.